2031 நம்ம விஜய் சார் அவர்கள் பிரதமர் ஆயிடுவார். 2031 விஷால் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவார். ஓகே, தனுஷ் அமெரிக்காவுக்கு ஆகிடுமா? சுல்லானா சூடாகினா சுழுக்கு எடுத்துருவாரு, பார்த்துங்க. புரியுதா? அமெரிக்கா பிரசிடென்ட் தனுஷ், அமெரிக்கா பிரசிடென்ட் தனுஷ், அமெரிக்கா சினிமா. ஓகே, அதே மாதிரி மகுடம் விஷால் போட்டிருக்கா, பக்கத்தில் வந்து விஜய் சாரோட ஃபோட்டோ போட்டிருக்கா. அது எதுக்கு அப்படின்னாக்க, நடிகர் சங்க கட்டிடத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் தான் திறந்து வைக்க போகிறாரு. அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள கல்வெட்டில் விஜய் சாரோட பேர் தான் பொறிக்கப்படும் என்று விஷால் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த மகுடத்தை இங்கு சூட்டுவதற்காகவும் இந்த மகுடம் படத்துக்கு 2031 முதலமைச்சராக போகிற விஜய் சாரை பற்றி விஷால் சாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு எங்கேயோ போயிருக்கீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். இதெல்லாம் ஒடுக்கிறதுக்கு வருங்காலத்தில் 2031 பிரதமராக நம்ம விஜய் சார் வரப்போகிறாரு. யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு படத்தை பற்றி குறை சொல்கிறீங்களோ அவங்க எல்லாரையும் ஜெயிலில் போட போகிறாரு. அதான் நடக்க போகுது. போதுமா தங்கச்சி, போதுமா? முதலமைச்சர் விஷால் சார் தான். இனி எந்த மாற்றமும் இல்லைப்பா. நீ கண்டிப்பாக ஆமாம், நாளைய முதலமைச்சர் விஷால் சார். எப்படி தாங்க இது உங்களுக்கு தானே? பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்கோங்க சினிமாவில், புரியுதுங்களா? நீங்கள் பிரபலமாகறதுக்காக உங்களுக்கு படம் பிடிக்கலையா, பாதியில் எழுந்து போயிரு. தங்கச்சி, உனக்கு படம் பிடிக்கலையா, எழுந்து போயிரு. அதை விட்டுட்டு படம் முடிகிற வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் 100-200 யூடியூபர்ஸ் வருவாங்க. அவங்க முன்னாடி நம்ம படத்தை பற்றி கேவலமாக பேசி அவங்க அந்த 100 பேர் 1000 பேரோட வயிற்றில் அடிப்போம். அப்படி தான் நினைக்கிறீங்க? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார், இதுக்காக நாங்கள் உங்கள் ஓட்டு போட்டோம். இந்த மாதிரி பொய்யான தகவல்லாம் சொல்லிட்டு தயவு செய்து கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சார், சினிமாக்கும் நீங்கள் தான். ராஜ்மோகன் சார், நீங்கள் தயவு செய்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி தவறான செய்திகள்லாம் பரப்பக்கூடிய எப்படி ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்கூல்லையும் ரீல்ஸ் எடுத்து போடக்கூடாது. நல்ல அங்க இருக்குப்பா, காலில் இல்லையாப்பா, தண்ணி இல்லையாப்பா, தண்ணி இல்லை. இருப்பா, ஒரு முக்கியமான விஷயம். மாண்புமிகு தமிழக செய்தி அமைச்சர் திரு ராஜ்மோகன் சார், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படங்களை தயவு செய்து தவறாக எதுவும் பேச வேணாம். உனக்கு பிடிக்கலையா, இன்டர்வியூலாம் எழுந்து போன்னு சொல்லுங்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், ஹாஸ்பிட்டலில் போய் எதனா ரீல்ஸ் போட்டாங்க அதை கண்டிக்கிறீங்க, ஸ்கூலில் போய் ரீல்ஸ் போட்டாங்க அதை கண்டிக்கிறீங்க. அது காரணம் என்ன? அந்த சினிமா நம்பி இருக்கிற நாங்கள் எப்படி சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஸ்கூலில் படிக்கிற பசங்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த நோயாளிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி தானே சார் சினிமாவில் இருக்கிற நாங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். அதனால் இனிமேல் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு படத்தை தவறாக பேசாதீங்க. அப்படி யாருன்னா பேசுனாக்க தூக்கு தண்டனை கொடுங்க. ஈராக்கில் எப்படி கொலை கற்பழிப்பு பண்ணாக்கா நடு ரோட்டில் வச்சு துப்பாக்கியில் சுடுவாங்களாம், தூக்கில் தொங்க விடுவாங்களாம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த மகுடம் படம் வந்து பாருங்கள். கிளைமேக்ஸில் 4 பேரை ஹீரோ அப்படி தூக்கில் தொங்க விடுவார். அந்த மாதிரி தொங்க விடுங்க. அதனால் தயவு செஞ்சு நல்லா இருக்கு அப்படின்றது வேற. உதாரணத்துக்கு நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் நடித்த என்ன பண்ற ஜனநாயகன், நிறைய படத்தை பேச மறந்துச்சு. ஜனநாயகன் அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ நான் ஃபர்ஸ்ட் நாள் படம் பார்க்கவே போகல. ஆனால் நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்க்க போயிட்டு மயக்கம் போட்டு வாந்தி எடுத்தேன். அந்த வீடியோ எடுத்து இது கூட ஜாயின் பண்ணி சில சமூக விரோதிகள், தீய சக்திகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, நான் இந்த படத்தை பார்த்தா வாந்தி எடுத்தேன்னு சொல்லி ஒரு ரூமரை கல்வி போட்டாங்க. அதனால் தயவு செய்து மக்களே தவறான செய்தியை பரப்பாதீங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாரோ ஒருத்தர் வந்து ஒரு உள்நோக்கத்தோட அடுத்தவங்களை வளர விடக்கூடாது, நாளைய முதலமைச்சராக விஷால் அவர்கள் வந்துவிடக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்தில் நாளைய துணை முதலமைச்சராக அந்த ஆந்திரா ஹீரோயின் பேரோட ஆந்திரா ஹீரோயின் படத்தில் நடிச்சிருக்கா கல்யாணி அஞ்சலி அவர்கள் துணை முதலமைச்சராக ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில்
என்ன சார் சார் நீங்கள் நல்லா சொன்னீங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இவர் தமிழன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஆந்திராவில் போய் தெலுங்குல ஏதாவது பேசியிருப்பாரு. ஏன் மீரா நூ தெலுங்கு வாடா அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. இவர் மலையாளத்தில் போய் எதனா ஒரு படமோ ஏதோ நடிச்சுட்டு வந்திருப்பாரு. இவன் மலையாளக்காரன் போகிறான். அதனால் நம்மளோட மக்களோட எண்ணமே என்னன்னாக்க அதெல்லாம் பொய்யுங்க, புரியுதா? நாம் தமிழர்னு சொல்கிறது, நாம் இந்தியன் சொல்கிறது, அதெல்லாம் எல்லாமே பொய். எல்லாம் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால் எப்போவுமே சரி, உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை செய்யுங்க, எது கெட்டதுன்னு தோணுதோ அதை விட்டுருங்க, சரியா? நாளைய முதலமைச்சர் விஷால் சார் தான். இனி எந்த மாற்றமும் இல்லைப்பா, நீ கண்டிப்பாக. ஆமாம், நாளைய முதலமைச்சர் விஷால் சார். எப்படி இந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தங்க சில பேர் இவரை வந்து ஆமாம் சமூக விரோதி தீய சக்தி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விஷால் அவர்களை வளரக்கூடாதுன்னு நான் இப்போ சொல்கிறேங்க. எப்படி ஆர்கே நகரில் விஷால் அவர்கள் எம்எல்ஏக்கு நின்னாரோ, வருகின்ற 2031 விஷால் அவர்கள் முதலமைச்சராக நின்று நியூஸ் டவுன் அவர் தான் முதல் ஓட்டு போடுவார். போடுவியா சார்? நீங்க செய்வீங்களா? நீங்க செய்வீங்களா? 2031 விஷால் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரு. அவர் பிரதமருங்க. 2031 விஜய் சார் அவர்கள் இருப்பா 2031 நம்ம விஜய் சார் அவர்கள் பிரதமர் ஆயிடுவார். 2031 விஷால் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவார். ஓகே, தனுஷ் அமெரிக்காவுக்கு ஆகிடுமா? சுல்லானா சூடாகினா சுளுக்கு எடுத்துருவாரு, பார்த்துங்க, புரியுதா? அமெரிக்கா பிரசிடென்ட் தனுஷ், அமெரிக்கா பிரசிடென்ட் தனுஷ், அமெரிக்கா சினிமா. ஓகே, இல்லம்மா இவருமா நான் ஏஜே சினிமான்னு சொன்னேன். அப்போ அந்த தங்கச்சி சொல்லுது, அண்ணா இது கமலா தேட்டருண்ணா, இது ஏஜே சினிமா இல்லைண்ணா அப்படின்னுது. நான் எங்கேக்கா சொல்லுவேன்? இப்போது சொல்கிறேன், மகுடத்தின் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இது கமலா தேட்டர் தாங்க. கேட்டுங்களா? நீங்கள் ஏமா பசங்க பேசணுமா? பேர் விமலாவா? மதுமிதா. வாங்க, நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? நாளைக்கு 2031 முதலமைச்சராக போகிற விஜய் சாரை பற்றி விஷால் சாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு எங்கேயோ போயிருக்கீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இதெல்லாம் ஒடுக்கிறதுக்கு வருங்காலத்தில் 2031 பிரதமராக நம்ம விஜய் சார் வரப்போகிறாரு. யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு படத்தை பற்றி குறை சொல்கிறீங்களோ அவங்க எல்லாரையும் ஜெயிலில் போட போகிறாரு. அதான் நடக்க போகுது. போதுமா தங்கச்சி, போதுமா? என்னம்மா? ஓ, நீங்கள் இப்போ தான் வரீங்களா? அப்பா, எந்த கோயிலேருந்து வந்தேன்னு கேளுப்பா. எந்த கோயிலேருந்து வரீங்க? அதாவது காவடி கலர் தூக்கிட்டியா? பூசிக்க. விஷால் அவர்கள் நடித்த மகுடம் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகணும் என்பதற்காக குன்றத்தூர் முருகன் கோயிலேருந்து காலையில் 5 மணிக்கு நடந்து பாத யாத்திரையாக வந்து இன்றைக்கி கமலா தேட்டரில் மகுடம் படம் பார்த்தேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் கதாநாயகனாகவும் இயக்குனராகவும் விஷால் அவர்கள் நடித்து தூள் கிளப்பியிருக்காரு. அப்பா பையன் 2 கெட்டப்பில் வந்திருக்காரு. அதே மாதிரி மகுடம் விஷால் போட்டிருக்கா, பக்கத்தில் வந்து விஜய் சாரோட ஃபோட்டோ போட்டிருக்கா. அது எதுக்கு அப்படின்னாக்க, நடிகர் சங்க கட்டிடத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் தான் திறந்து வைக்க போகிறாரு. அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள கல்வெட்டில் விஜய் சாரோட பேர் தான் பொறிக்கப்படும் என்று விஷால் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த மகுடத்தை இங்கு சூட்டுவதற்காகவும் இந்த மகுடம் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக குன்றத்தூர்லேருந்து முருகனுக்கு வேண்டிக்கிட்டு பாத யாத்திரையா கால் சூடோட இப்போ கூட பாருங்கப்பா எத்தனை கொப்பளம்னு. இந்த காலை காட்டுங்கம்மா, கால் மைக்கு வராது, கால் பாருங்க அவ்வளோ கொப்பளம். நன்றிம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அல்லேலூயாவா. ஓகே, போதும்மா.